ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அழகு தேவனிலா. வாரத்துக்கு 6 நாட்களுக்கு 6 காய்கறி சாதம் எப்படி கிண்டலான்னு நம்ம சேனலில் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு கேரட் சாதம் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேரட் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டு சீவலில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம சீவி வச்சிருக்கிற கேரட் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதுக்கு கூட தேவையான அளவுக்கு உப்பும் போட்டும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு கிளறி விட்டுட்டாலே போதும். கேரட் எல்லாமே நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வடிச்சு வச்சிருக்கிற சாதத்தை கொட்டி மிக்ஸ் பண்ணி வேண்டியதான். இதை ஒரு பக்கமா எடுத்து வச்சுட்டு சைட் டிஷ்க்கு தேவையான பொரியலை ரெடி பண்ணிக்கலாம். முட்டை கத்திரிக்காய் பொரியல் எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். வெள்ளை கத்திரிக்காய் எல்லாத்தையும் நல்லா கிளீன் பண்ணிட்டு 4 வகுந்து அதுல வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுட்டோம்னா மசாலா எல்லாம் கத்திரிக்காய் நல்லா பிடிச்சிடும். அதுக்கப்புறமா ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். கேரட் சாதத்துக்கு கூட முட்டை கத்திரிக்காய் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பிள்ளைங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டு பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.